கடவுளுக்கு வந்து எந்த மொழியில் தான் பண்ணணும், இந்த மொழியில் தான் பண்ணணும் அப்படின்ற அவசியமோ அப்படிமான சட்டமோ எதுவும் கிடையாது. பொதுவாக இந்த குடமுழுக்கு அப்படி இந்த கடவுள் அப்படின்றதே முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்தது. அதுக்கு வரையறுக்கப்பட்ட சட்டங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இதில் வந்து குடமுழுக்கு அப்படின்றது வந்து ஏற்கனவே வந்து சமஸ்கிருதத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. சமஸ்கிருதத்தில் இங்கே தமிழ் செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் அப்படின்ற பிரச்சனை தான் அதிகமாக போயிட்டு இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்து அறநிலையத்துறை அப்படின்னு சொல்ல ஒன்று இருக்குது. இந்து அறநிலையத்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு கோயில்களில் வந்து சமஸ்கிருதத்தில் வழிபாடு நடக்க தான் செய்யுது. இதை வந்து முழுசாக திருத்தி அமைக்க வேண்டிய தமிழ்நாடுடைய கடமை. ஆனால் என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்து நான் சமஸ்கிருதம் போயிட்டு இருக்குது, அதனால் அதை எடுக்கும்போது சிலர் மனம் கோணும், ஆகம விதிப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான காரணம் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே இருக்குது. அதை வந்து மறு உருவாக்கம் செய்வதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு எதிர்நோக்கம் வேணும், ஒரு நல்ல நோக்கம் வேணும், தமிழ் மீது ஆர்வம் வேணும். எது வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிப்பேன், எது வந்தாலும் எதிர்கொள்ளும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருந்தால் பண்ணலாம்.